கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலம் தரும் தேவன் எபிசோட் 1253 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 140:1 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். ஒரு காலத்திலே மனிதர்கள்தான் கொடுமை செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு காலகட்டங்களை நாம் பார்க்கிற பொழுது அரசாங்கமே மனிதர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறது. மணிப்பூர் மாநிலத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் பெண்கள் சீரழிக்கப்படுகிறார்கள், அரசாங்கம் வேடிக்கை பார்க்கிறது. சுட்டு கொல்லப்படுகிறார்கள் மனிதர்கள், அரசாங்கம் வேடிக்கை பார்க்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதியை தட்டி கேட்பதற்கு அரசாங்கம் முற்படவில்லை. எனவே இந்த உலகத்திலே பொல்லாத மனுஷர்கள் பெருகிவிட்டார்கள். அதிகார வர்க்கத்தில் கூட இருக்கிறார்கள். பொல்லாத மனுஷர்களுக்கு எங்களை தப்புவியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் வேலையிலே உங்களை முன்னேற விடாதபடி தடை செய்கிற நிறைய காரியங்கள் பொல்லாத மனுஷர்கள் மூலமாய் எழுப்பப்படலாம். உங்கள் தொழிலுக்கு, உங்கள் வியாபாரத்திற்கு பொல்லாத மனுஷர்கள் அநேக பில்லி சூனிய கட்டுகளை வைத்து எதிரடையாய் செயல்படலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தோல்வி இன்றோடு முடிகிறது. வியாபாரத்திலே, வேலையிலே, வாழ்க்கையில இருக்கிற தோல்வி முடிகிறது. இனி நீ வெற்றி காண்பாய். உன் தொழிலிலே, வேலையிலே, வீட்டு காரியங்களிலே. ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பொல்லாத மனுஷர்களால் நீ பாதிக்கப்பட்டாய், வியாதிக்கு கூட உட்படுத்தப்பட்டாய். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாத மனுஷர்களை உன்னை விட்டு அப்புறப்படுத்துவேன். நீ மகிழ்ச்சியாய் வாழப்போகிறாய். உன் வியாபாரம் மகிழ்ச்சியாய் இருக்க போகிறது. நீ ஆசீர்வாதமாய் ஆண்டவரால் மாற்றப்படுவாய். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அன்றைக்கு சங்கீதக்காரன் பொல்லாத மனுஷர்களுக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி, கொடுமையான மனுஷர்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி ஜெபித்தான். அதே ஜெபத்தை இன்றைக்கு ஏறெடுக்கிறோம். பொல்லாத மனுஷர்களுக்கு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்தருளும். உம்முடைய பிள்ளைகள் சுகமாய் சமாதானமாய் வாழ உதவி செய்யும். தொழில் சமாதானமாய் அமையட்டும், குடும்பம் சமாதானமாய் அமையட்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் அவர்களை எள்ளி நகையாடுகிற ஒவ்வொருவரையும் அப்புறப்படுத்துவீராக. இன்று முதல் மகிமையை பிள்ளைகள் காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.